எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். நம்முடைய எல்ஷடாய் பாடல் புஸ்தகம் பாகம் 3 33வது பாடல். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தி பாடும். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சொல்லுங்க, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீர் செய்ததை, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன், ஆமென், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தந்ததா தேவைகள்? உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. நீர் செய்ததை இந்த வாழ்க்கை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி உம் நாமம் உயர்த்துவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி. நீ செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்றே, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன், இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமோ துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம்
உயர்த்துவேன் உம்மை பாடி. இரண்டாவது சரண தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. தந்தாரா? எட்டாததை எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஜீசஸ், நீர் செய்ததை நீர் தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் உம்மை நன்றியோடு, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. இந்த வாழ்க்கை யார் தந்தது? அவர் தந்தது. அவர் ஒருவேளை நம்மை தேடி வராதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பவே முடிஞ்சு போயிருக்கும். ஆமென். அவர் தேடி வந்து நம்மை ரட்சித்தபடினாலதான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எக்காலமும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படியே தொடர்ந்து 30வது பாடல், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அதே ஸ்தோத்திரம் பாடல் புஸ்தகத்துல 30வது பாடல் நான் பாட போகிறோம். பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். எந்த கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர்,
சர்வ வல்லவர். மறுபடியும் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. மூன்றாம் தனிமையின் எண்ணங்கள். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை வாய் தருவீர். என்னை கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், இரவும் நான் போற்றுவேன். எக்காலமும் நல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். என்றவர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவரா? வலது கரத்தை ஆமென் சொல்லுங்க. வல்லவரா? ஆமென் ஹல்லேலூயா. சர்வ வல்லவரா? கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை பார்த்து இப்படியே சொன்னார், நீங்கள் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 7 விதமான பண்டிகைகளை கர்த்தர் கொண்டாடும்படி சொன்னார். அதுல முக்கியமா இடம் பெறுவது ஸ்தோத்திரம் இந்த வருட பிறப்பின் பண்டிகை. இந்த ஊழியங்களை ஆரம்பிச்சு, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை கணக்கில் வைத்து நீங்கள் வருஷ வருஷம் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நம்முடைய பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அந்த ஊழியத்தை நினைவு கூர்ந்தான் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே விசுவாசிகள் ரொம்ப முக்கியமான பண்டிகை, முக்கியமான கொண்டாட்டத்தின் நாள் ஜனவரி 1 இல்லை, இந்த மே மாசம் 4வது வாரம் கொண்டாடுகிற இந்த ஸ்தோத்திரம் ஊழியத்தின் வருட பிறப்பு தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இதை நல்லா செலிப்ரேட் பண்ணோம். 1ஆம் தேதியை செலிப்ரேட் பண்றோம், ஆனா இதை செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இது முக்கியமா கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இந்த ஊழியம் எங்க வரலைன்னா நம்ம இங்க இருந்திருப்போமா? ஆமே. எது கொண்டாட பண்ணோம்? ஜனவரி 1 இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இருந்திருப்போம். ஆனா இந்த ஊழியம் எங்க வரலைன்னா நம்ம இருந்திருப்போமா? அப்ப எது கொண்டாடப்பட வேண்டியது? ஜனவரி 1 இதுவா? சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். அப்ப ஏன் கொண்டாட மாட்டீங்க? ஸ்தோத்திரம். ஜனவரி 1 பட்டுப்படலாம் கட்டின்னு வரீங்க, இதுக்கு பார்த்தா அப்படியே சும்மா வீட்டில் கட்டிக்கிற படை கொண்டு வந்துக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இதுதான் கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஆமே. நல்லா மனசுல எழுதி வச்சுங்க. ஸ்தோத்திரம். மற்ற சபைக்கு நீங்க போவே மாட்டீங்க, கிணத்து தவளையாவே இருக்கிறீங்க. கிணத்துக்குள்ளவே சுற்றி சுற்றி அங்கேயே பார்க்கறதுனால எந்த விவரமும் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். வேற சபையெல்லாம் போய் பாருங்க. இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய விழா. ஏனென்றால் ஆண்டவர் கேட்டுக்கொண்டபடி கொண்டாடப்படுது 7 பண்டிகையில இது முக்கியமான பண்டிகை. சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆண்டு விழா ஆராதனைன்னு சொன்னேன், நேரத்தை உங்களுக்காக மாத்தி வச்சேன், அப்ப கூட நிறைய பேருங்களை காணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இது முக்கியமான பண்டிகை. இது தலை போற வேலை இருந்தாலும் பங்கு பெறணும். முக்கியமா சபை நிர்வாக குழுவினர் தான் முன்னாடி நின்று நடத்தணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவங்க தான் நடத்த சொல்லி நம்மளை தூண்டணும். ஸ்தோத்திரம். நாளில் பார்த்தா அவங்க எல்லாம் காணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரனால ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் இருந்தாலும் போனாலும் இந்த மே மாசம் 4வது வாரத்தை நீங்கள் ஆண்டு விழாவாக வருகிற போதர் இடத்துல சொல்லி கொண்டாடுவதற்கு நீங்க தான் போதகரை உற்சாகப்படுத்தணும். ஏனென்றால் 26 வருஷமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நிலையான ஒரு கூடாரத்தை கொடுத்து அவரை ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை மறவாதபடி நன்றி செலுத்த வேண்டிய நாள். எல்லாரும் எழுமை நின்று ஹல்லேலூயா அவரை தொடர்ந்து நாம் ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கண்களும் மூடி
நடத்தி வந்த பாதை நினைவு கூர்ந்தவர்களாய் கொஞ்ச நேரம் நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனையோ தேசங்கள் இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஹalleluya. எத்தனையோ நாடுகள், 526 நாடுகள் மேல இருக்குது. ஸ்தோத்திரம். அத்தனை நாடுகளை தாண்டி இந்த குக்கிராமத்தில் இருக்கிற உன்னை தேடி இயேசு வருவார் என்றால் உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அதை மறக்கவே கூடாது. ஸ்தோத்திர கால நேரத்தில் ஆண்டவர் என்னையும் தேடி வந்தீங்களப்பா, ஸ்தோத்திரம் எங்களையும் தேடி இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களப்பா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya எல்லாரும் கண்ணை மூடி ஹalleluya. என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர், என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர், எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. சொல்லுங்க. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. உள்ளத்தை திறந்து நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன், நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாதையா, அதை சொல்லி முடியாதையா. என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர், என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். எண்ணில் அடங்கா, எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. எண்ணில் அடங்கா நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. பொழுதிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. சொல்லுங்க. கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. நீராலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே, கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே நீர் செய்த நன்றி
பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா. உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா இப்ப எப்படி மாத்தி நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தாரா? செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை எஸ் க்ளோரி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. எத்தனை உள்ளத்தை திறந்து நன்மை செய்த ஆண்டவருக்கு இந்த கால நேரத்தில் நன்றி பலிகளை செலுத்தி துதி பலிகளை செலுத்தி இந்த பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள். கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். நீங்க நம்ம நாமே செய்த நன்மை எஸ் லார்ட் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எல்லார கரங்களை தட்டி நன்றி தகப்பனே எஸ் லார்ட் நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எத்தனை பேர் நன்றாய் கரங்களை தட்டி நம்மை கொடுத்த அந்த ஊழியத்திற்காக, நம்மை கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக, நம்மை தேடி வந்து ரட்சித்ததுக்காக, இருளின் அதிகாரத்தை நீக்கிவிட்டு இயேசு அரசுக்குள் நம்மை கொண்டு வந்ததுக்காக, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாய் வைத்துக் கொண்டிருப்பதற்காக கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து
அந்நிய பாஷை வரப்பெற்றவங்க ஆவில நிரம்பி ரீபா லாபா ஷக்காதாரா லாபா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். போதாதுங்க உற்சாகம். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ரீபா லாபா ஷக்காதாரா லாபா தூரா லாபா ஷதுரிபா லாபா ரபா ரபா. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலிகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பலிகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமா ஏற்றுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கும்படியாய். தேங்க்யூ மாஸ்டர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ மாஸ்டர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா 49 சீயோன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் இப்படியாய் புலம்புகிறாளாம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன். ஹல்லேலூயா. என்னால் உருவாக்கப்பட்ட என் கரத்தின் கிரியாகி என் மகனே, என் மகளே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லினான். நம்மை மறவாமல் நம்முடைய குக்கிராமத்தை தேடி வந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தட்டி ரட்சிப்பு விலையேற பெற்றது. கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நம்மை கண்டவர். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அப்படியே கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென்.
கரங்களை உயர்த்தி எல்லாரும் எத்தனை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையாய் மட்டும் நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேலே நடத்த வல்லவரப்பா. அதனால ஒரு விசை கூட அல்லேலூயா 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 ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து தலைமுறை தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமே எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்படியே கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி வருவாய் கரங்களை தட்டி ஆண்டவரே கொடுத்த ஊழியத்திற்காக, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, நீர் கொடுத்த சபைக்காக, நீர் கொடுத்த விசுவாச மக்களுக்காக, நீர் கொடுத்த ஊழியருக்காக, நீர் கொடுத்த எங்கள் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கைக்காக கையை தட்டி ஆமென் ஹalleluya. 26 ஆண்டுகள் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றாய் கரங்களை தட்டி இம்மட்டுமாய்